Hi friends, welcome to Thirumathi Kitchen. என் பேர் சத்யா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இந்த ரோட்டு சைட்லலாம் நிறையாவே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேர்க்கடலை என்னன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா? மசாலா வேர்க்கடலை அதை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. வேர்க்கடலை சாதாரணமாகவே பார்க்கும்போதே அதை வேக வைக்காமே சாப்பிட்ணும் போல் இருந்தது. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோவை எடுத்தோம். இது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தாலும் பாருங்கள் எங்கள் வீடியோவை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இப்போ ஒரு பவுலில் வந்து என் பொண்ணு தான் இதை செய்கிறா. வெங்காயம் வந்து நான் ஒரு வெங்காயம் தான் நான் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் பெரிய வெங்காயமாக. இது எல்லாமே கட் பண்ணது எல்லாமே என் பொண்ணு தான். தக்காளி, இதுவும் தக்காளியும் ஒன்று தான். நல்லா கட் பண்ணிக்கிட்டா. ஏதோ அவளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி வச்சுருந்தா. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் புழிஞ்சிக்கிட்டா. அதில் உள்ள அந்த கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு. சீட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பின்னாடி பிளேன் போகுது மேலே, ஸோ டிஸ்டர்பாக இருக்கும். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தான். இது வந்து தனி மிளகாய்த்தூள், அதுவும் 1/4 டீஸ்பூன் தான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொரி, இப்போ பொரி போட போகிறா. இது வந்து ஒரு கப் அளவுக்கு உள்ள பொரி தான் போடுறா. இதில் நீங்கள் தேவைப்பட்டால் மிக்சர் சேர்த்துக்கலாம், கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம், என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் நாங்கள் வந்து இந்த தடவை பொரி தான் நாங்கள் சேர்த்துருக்கோம். இப்போ இது வந்து பாயில் பண்ண வேர்க்கடலை, அதையும் போட்டுக்கிட்டா. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்து கொத்தமல்லி இலை, அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேரட்டும் மாங்காவும் நல்லா ஃபைன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கா. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்னா இது தான் சொல்லுவேன் நான். இது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, ரெடி நம்மளோட ரோட் சைட் வேர்க்கடலை மசாலா வேர்க்கடலை ரெடி. வாங்க சாப்பிடலாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.